தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பின்னலாடை நகரமான திருப்பூரில் பணிபுரியும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் ரயில் நிலையங்களில் பரபரப்பு நிலவியது. திருப்பூரில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பின்னலாடை மற்றும் துணி உற்பத்தி நிறுவனங்களில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளி மாவட்ட மற்றும் வெளிமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். தீபாவளி பண்டிகை நெருங்கியுள்ள நிலையில் திருப்பூரில் உள்ள 95% நிறுவனங்கள் தீபாவளி போனஸ் வழங்கியதுடன் இன்று முதல் விடுமுறை அறிவித்துள்ளன. இதையடுத்து தொழிலாளர்கள் நேற்றிரவு முதல் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணிக்க தொடங்கினர். இன்று காலை கோவை சென்னை இன்டர்சிட்டி ரயிலில் வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் காணப்பட்டது. தமிழகத்திலிருந்து வரும் தொழிலாளர்கள் மட்டுமல்லாது வட மாநிலத்திலிருந்து பணியாற்ற வந்த தொழிலாளர்களும் தங்கள் ஊர்களுக்கு செல்ல ரயில் படிக்கட்டில் நின்றும் பயணம் மேற்கொண்டனர். ரயில் பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினர் எச்சரித்தும் கூட்டத்தின் ஆர்வம் குறையாமல் இருந்தது. வழக்கமாக 2 நிமிடம் நிற்கும் இன்டர்சிட்டி ரயில் இன்று 10 நிமிடங்கள் திருப்பூர் நிலையத்தில் நின்று பின்னர் புறப்பட்டது. தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு புறப்பட்ட தொழிலாளர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்துடன் பண்டிகையை கொண்டாட போவோம் என்பதில் மகிழ்ச்சி என தெரிவித்தனர்.